ஜோதிட அன்பர்களுக்கு 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் தற்போது பார்க்க இருப்பது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான அந்த 2024ஆம் வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்றத இப்போதைக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே வேத ஜோதிடத்துல பார்க்கும்போது, அதாவது தமிழ் கலாச்சார முறைப்படி தான் நம்ம ஜாதகன்றது பார்ப்போம். ஆக இதுல எப்படி நம்ம ஆங்கில வருடங்களை வச்சு நம்ம கணக்கிட்டு அதுல அதற்கான பலன்களை எப்படி சொல்றோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான அந்த 12 மாதங்களை நம்ம கணக்கிட்டுக் கொள்வோம். அந்த 12 மாதங்கள்ல நடக்கிற அந்த கிரக பயிற்சிகளை மையமா வச்சுதான் இந்த பலன்களை நம்ம சொல்ல போறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொல்லுகின்ற பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியிலான பலன்கள் தான். இது உங்களோட சுய ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னா உங்களோட தசா புத்தி அந்தரம் சூட்சமம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்க்கணும்னா உங்களோட பிறந்த நேரம் தேதி இதெல்லாம் நமக்கு தேவை. அப்படி யாராவது நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லது. ஏன்னா இந்த 2024ஆம் வருடம் அப்படின்னு வந்துட்டாலே கிட்டத்தட்ட கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா? ஆக இந்த காலகட்டங்களில் எந்த விதமான பிரச்சனைகள் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய டிவோர்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த தாம்பத்திய பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் அந்த சித்தர்கள் முனிவர்கள் சம்பந்தப்பட்ட இறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் வராம நம்ம பார்த்துக்கணும்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப நமக்கு அவசியம் தேவை. சித்தர்கள் வழிபாடு, ஆலமரம் சம்பந்தப்பட்ட ஊஞ்சல் சம்பந்தப்பட்ட இந்த வழிபாடெல்லாம் நம்ம பண்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். பொதுவாகவே இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருவாகப்பட்டவர் என்ன பண்ணாருன்னா மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்ப ரிஷப ராசிக்கு இடம்பெயரும் போது, ரிஷபம் என்று வந்துட்டாலே கிட்டத்தட்ட சுக்கரனோட இது, அது ஒரு பெண் கிரகம் சம்பந்தப்பட்ட இடத்தை சொல்லக்கூடியதுதான். சுக்கரன் வந்துட்டாலே பெண் கிரகம் சம்பந்தப்பட்டது. ஆக அந்த குருவாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, அதாவது ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதங்கள் மேலாக ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாகவே மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறாரு. அப்படி மாறும்போது பெண்களுக்கு, அதாவது திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பெண்களுக்கான ரொம்ப அற்புதமான காலகட்டம் சொல்றது மட்டுமல்லாது பொன் நகை வைரம் வைடூரியம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஏதாவது ஒரு புட்டு நகையாவது வாங்கி வச்சுக்கணும் அப்படின்ற அந்த இன்டென்ஸ் நிறைய வரும் இந்த பெண்களுக்கு. கடகராசி இந்த 2024ஆம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொதுவாகவே கடகராசிக்கு இன்னைக்கு அஷ்டமத்து சனி போகுது. அப்ப பெருசா என்ன நம்ம சொல்ல போறோம்? ஏன்னா கடகராசிக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு பெருசா ஒரு அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டு தான் இருக்காங்க. அப்ப நம்ம பெருசா என்ன சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் வரலாம். கடகராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல இன்னைக்கு கேது போறதும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல ராகு போறதும் எந்த விதமான பலன்களை தரும்? 4ஆம் இடம் என்று சுகஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடம், மாதுர்காரகன் சம்பந்தப்பட்ட இடம். அந்த இடங்கள்ல கேது போறது ஒரு சில மாதுர்காரகன் சம்பந்தப்பட்ட தாய் வழி உறவுகளோட நீங்க கொஞ்சம் இணக்கமா போறதுக்கான வழிகளை நீங்க பார்க்கணும். அதே சமயத்துல தாயாரோட உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல ராகு போறதும் ஒரு சில சாதகமற்ற சில பலன்களை தான் தரும். அதே சமயத்துல இந்த குருவாகப்பட்டவர் வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக ரிஷபராசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லையா? மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றாரு. அப்ப அந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப பெண்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்ப பெண்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அந்த காலகட்டங்கள ஒரு பேக் போனா இருந்து நீங்க செயல்படணும். பெண்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நீங்க ஈடுபடணும். பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு சில சிட் போறதோ, முதலீடு பண்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்களோட ஐடியாஸ் என்னன்றது நீங்க கேட்டு அதில் செயல்படும் போது ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. கடகராசியில் பிறந்த ஆண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது, பெண்களோட ஐடியாஸை நிறைய கேட்கணும். பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2024ஆம் வருடம் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இந்த குரு பயிற்சியாகப்பட்டவர் வர ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக தனம் வருமானம் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பெண்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து சிட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த குழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு முதலீடு செய்து அதன் மூலமாக ஒரு அற்புதமான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2024ஆம் வருடம் அமையும். கடக ராசி அன்பர்களுக்கான வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கால பைரவர் வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். அதே சமயத்துல பூசணிக்காய் வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். பூசணிக்காயை வாங்கி அதை 2ஆ கட் பண்ணி அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி தீபம் போட்டு அதில் தீபம் ஏற்றும் போது
ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2024ஆம் வருடம் கடக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகாக.